வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து கம்பெனி அக்கௌண்ட்ஸில் பார்ட் 3 பார்க்க போகிறோம். ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா என்னென்னா, இந்த சரண்யா லிமிடெட் இவங்க வந்து இஷ்யூ பண்ணுறாங்க 20,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஆனால் அப்ளிகேஷன் மணி வந்து நம்ம எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம்னா 30,000 ஷேர்ஸுக்கு ரிசீவ் பண்ணியிருக்கோம். அதாவது ஓவர் சப்ஸ்கிரிப்ஷன். ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா எப்படி ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து பாஸ் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு வந்து ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கலாம். ஸோ சரண்யா லிமிடெட் issued 20,000 equity shares of rupees 10 each to the public at par. The details of the amount payable on the shares are as follows. On application, rupees 3 per share. On allotment, rupees 4 per share. On first and final call, rupees 3 per share. Application money was received on 30,000 shares. Excess application money was refunded immediately. Past journal entries. ஸோ இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 20,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க. ஓகே, ஆனால் அப்ளிகேஷன்ஸ் வந்து நம்ம எவ்வளோக்கு ரிசீவ் பண்ணுறோன்னு பார்த்தோம்னா 30,000 ஷேர்ஸுக்கு அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிசீவ் பண்ணுறோம். அப்புறம் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னொரு பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி ரிசீவ்ட் வாஸ் ரீஃபண்டட். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் கம்பெனி வந்து 20,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் தான் இஷ்யூ பண்ணுறாங்க. ஆனால் அப்ளிகேஷன் எவ்வளோக்கு ரிசீவ் பண்ணியிருக்கோம்? 30,000க்கு ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸஸ் அப்ளிகேஷன் வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 10,000 ஷேர்ஸுக்கு ரிசீவ் பண்ணியிருக்கோம். அந்த 10,000 ஷேர்ஸுக்கு உள்ள அந்த அப்ளிகேஷன் மணியை வந்து திருப்பியும் ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ எப்படி வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரிஸை ஃபஸ்ட்டு வந்து பாஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ட்ரி போட போகிறோம். இங்கே டேட் கொடுத்துருந்தா டேட் போடுங்க. நான் புரியறதுக்காக ஃபஸ்ட் என்ட்ரின்றதுக்காக நான் இங்கே போட்டிருக்கேன். இப்போ அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணுறோம். அப்போ என்ன வருது? மணி வருது இல்லைங்களா? ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டர் டெபிட் வாட் கம்ஸ் இன் 2 என்னது? ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன். இதுதான் என்ட்ரி. பேங்க் அக்கௌண்ட் டெட்டர் டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். நரேஷன் வந்து என்னவாக இருக்கும்னா, பீயிங் application money received. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம எவ்வளோ அப்ளிகேஷன் மணி வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 30,000 ஷேர்ஸுக்கு அப்ளிகேஷன் மணி வந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ 30,000 ஷேர்ஸ் இன்ட்டு நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் என்ன தெரியும்னா, அதாவது ஆன் அப்ளிகேஷன் rupees 3 per share. ஸோ அப்ளிகேஷன் வந்து 3 per share. ஸோ நம்ம ரிசீவ் பண்ணது வந்து 30,000 அப்ளிகேஷன்ஸ்க்கு நம்ம rupees 3 ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ என்னென்னா 90,000 வரும். 3 × 3 9. ஓகேவா? ஸோ 90,000 rupees. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஜேர்னல் என்ட்ரி. சிம்பிள். அடுத்தது செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஒன் என்னவாக இருக்கும்? நம்ம ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி பாஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் அப்ளிகேஷன்ஸ் ரிசீவ் பண்ணோன்னா அந்த ப்ரிஸ்கிரைப் டைமுக்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம்? வீல் ஸ்டார்ட் அலாட்டிங் ஷேர்ஸ், இஸ்ன்ட் இட்? ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம வந்து அப்ளிகேஷன் மணியை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ட்ரி ட்ரான்ஸ்ஃபரிங் ஷேர் அப்ளிகேஷன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அதை எப்படி என்ட்ரி பாஸ் பண்ணணுன்னா, ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டெட்டர் டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். இது என்னென்னா, இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணுறதுக்கு என்ட்ரி பாஸ். ஸோ இப்போ ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரி பாஸ் பண்ணுறோம். அது எப்படி பாஸ் பண்ணோன்னா, ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். இதுவும் அதே
இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா கம்பெனி எவ்வளோ வந்து ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க 20,000 ஷேர்ஸ். ஸோ 20,000 இன்டூ அப்புறம் வந்து ₹3 per share on application. அப்போ என்னது 2 into 3 6. ஸோ 60,000 rupees. இதை தான் வந்து ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரிக்கு நம்ம எழுதணும். ஸோ திருப்பி ஒரு வாட்டி சொல்கிறேன். ஸோ அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணுறோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட். ஸோ எவ்வளோ வந்து நம்ம அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணியிருக்கோம் 30,000 ஷேர்ஸுக்கு. ஸோ 30,000 இன்ட்டு ₹3 per share on application. ஸோ அதுதான் வந்து 90,000 rupees. அடுத்தது என்ன என்ட்ரி பாஸ் பண்ணுறோம்னா ஒன்ஸ் வந்து நம்ம ஷேர் அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணிட்டோன்னே என்ன பண்ணுவோம் அந்த ப்ரிஸ்கிரைப் டைமில் நம்ம என்ன பண்ணுவோம் ஷேர் அலாட்மெண்ட் வந்து பண்ண ஆரம்பிச்சிருவோம் இல்லைங்களா. ஸோ வந்து கம்பெனி எவ்வளோ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணுறாங்க 20,000 ஷேர்ஸ் தான் இஷ்யூ பண்ணுறாங்க. அப்ளிகேஷன் மணி வந்து ₹3 per share on application இல்லைங்களா. ஸோ அதனால தான் ₹3. ஸோ இதுக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர் என்ட்ரினா ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட் 20,000 இன்ட்டு ₹3 per share on application. அதுதான் வந்து 60,000 rupees. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன்று என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி வாஸ் ரீஃபண்டட். புரியுதுங்களா. ரீஃபண்ட் பண்ணிட்டோம் எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியை. அப்போ அதுக்கு என்ன ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுவோம்னா இந்த ஃபஸ்ட்டு என்ட்ரி நம்ம எழுதிருக்கோம் பார்த்தீங்களா பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட்டை. இது அப்படியே ரிவர்ஸ் என்ட்ரி அவ்வளோதான். ஸோ அப்ளிகேஷன் மணியை ரீஃபண்ட் பண்ணும்போது இந்த ஃபஸ்ட்டு என்ட்ரி அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட வேண்டியதான். அப்போ என்ன வரும் அப்ளிகேஷன் மணி வந்து ரீஃபண்ட் பண்ணும்போது ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டர் டு பேங்க் அக்கௌண்ட்டுன்னு எழுதணும். அவ்வளோதான். நம்ம இப்போ இன்னொன்று என்ன நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே, அதாவது என்னென்னா நாம் வந்து அப்ளிகேஷன் மணி வந்து இஷ்யூ பண்ணது வந்து 20,000 ஷேர்ஸுக்கு தான் இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஆனால் நம்ம ரிசீவ் பண்ண அப்ளிகேஷன் வந்து 30,000 ஷேர்ஸுக்கு ரிசீவ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ 30,000 ஷேர்ஸுக்கு ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸஸாக எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா இந்த 30,000 மைனஸ் 20,000 எவ்வளோ 10,000 இல்லைங்களா. அதாவது 30,000 மைனஸ் இந்த 20,000 பார்த்தீங்கன்னா 10,000 rupeesக்கு எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணியிருக்கோம். இந்த 10,000 அதாவது 10,000 ஷேர்ஸுக்கு எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ 10,000 ஷேர்ஸை இன்ட்டு ₹3 per share on application. அது எவ்வளோ 10,000 இன்ட்டு 3 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 30,000 rupees. புரியுதுங்களா. ஸோ இந்த 30,000 rupees தான் வந்து எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி வந்து ரிசீவ்டு. இந்த எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியை தான் நம்ம வந்து ரீஃபண்ட் பண்ணிட்டோம். ஓகே. ஸோ இதுக்கு எப்படி நம்ம ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டி ஷேர் அப்ளிகேஷன் அக்கௌண்ட் டேட்டா டு பேங்க் அக்கௌண்ட். ஃபஸ்ட் என்ட்ரியை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான். என்ன அமௌண்ட் வரும்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து இஷ்யூ பண்ணது 20,000 ஷேர்ஸ். ஆனால் நம்ம அப்ளிகேஷன் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோம் 30,000 ஷேர்ஸுக்கு ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸஸ் அப்ளிகேஷன் எவ்வளோ ரிசீவ் பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த 30,000 மைனஸ் 20,000 வந்து 10,000 rupees. 10,000 ஷேர்ஸு. ஓகேங்களா. அப்போ இந்த 10,000 ஷேர்ஸுக்கு நம்ம எவ்வளோ அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணியிருக்கோம்னா ₹3 per share on application. ஸோ 30,000 rupees வந்து நம்ம எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணி ரிசீவ் பண்ணியிருக்கோம் 30,000 rupees. இந்த எக்ஸஸ் அப்ளிகேஷன் மணியை தான் நம்ம ரீஃபண்ட் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ 30,000 rupees தான் இங்கே எழுதிக்கணும். அவ்வளோதான். சிம்பிள். ₹30,000. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் என்ட்ரி என்னன்னு பார்த்தோம்னா நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆன் அலாட்மெண்ட் ₹4 per share. இப்போ அலாட்மெண்ட்டுக்கு வந்து டியூ என்ட்ரி பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அலாட்மெண்ட்டுக்கு டியூ என்ட்ரி எப்படி பாஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டேட்டா டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. ஸோ அலாட்மெண்ட்டில் ₹4 per share. ஆனால் கம்பெனி எவ்வளோ ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணி அலாட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி வந்து 20,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அப்புறம் 20,000 ஷேர்ஸுமே வந்து அலாட் பண்ணிட்டாங்க. ஓகே.
ஸோ இதுக்கு எப்படி என்ட்ரி பாஸ் பண்ண போகிறோம்னு பார்க்க. நெக்ஸ்ட் ஒன் வந்து டியூ என்ட்ரி. அது வந்து ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட்டு, ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட் டெட்டர் டு equity share capital account, equity share capital account. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து 40,000 ஷேர்ஸ் இஷ்யூ 20,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ 20,000 இன்ட்டு rupees 4 per share on allotment. ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு தெரியும் எவ்வளோன்ட்டு. 2 × 4 8, 80,000 ருபீஸு. ஸோ இங்கே வந்து 80,000 ருபீஸ் போட்டுக்கிறோம். இது வந்து டியூ என்ட்ரி, ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டு டு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட்டு. நெக்ஸ்ட் ஒன் வந்து நம்ம என்ன என்ட்ரி பாஸ் பண்ண போகிறோம்னா, அதாவது ஷேர் அலாட்மெண்ட் மணி ரிசீவ் பண்ணதுக்கு பாஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் என்ட்ரி என்னென்னா, ஷேர் அலாட்மெண்ட் மணி ரிசீவ் பண்ணியாச்சு. ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன், அதனால் பேங்க் அக்கௌண்ட் வந்து டெபிட் பண்ணுறோம். பேங்க் அக்கௌண்ட் டெட்டர் டு ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட், ஈக்விட்டி ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட்டு. ஸோ இதில் வந்து பீங் மணி ரிசீவ்டு on allotment. இதுக்கு வந்து எவ்வளோ வந்து டியூ வந்துன்னு பார்த்தீங்கன்னா 80,000 ருபீஸ் வந்து டியூ. ஓகே, ஸோ அதை நம்ம ரிசீவ் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து ருபீஸ் 80,000. தட்ஸ் ஆல், வெரி சிம்பிள். அண்ட் இன்னொன்று வந்து என்ன சொல்ல வரேன்னா, இந்த ஃபோர்த் என்ட்ரியில் நரேஷன் எழுதணும். ஓகேங்களா? பீயிங் ஷேர் அலாட்மெண்ட் மணி டியூ. ஓகே, பீயிங் ஷேர் அலாட்மெண்ட் டியூ. அதே போல் அந்த தேர்ட் என்ட்ரியிலும் நரேஷன் நீங்கள் பாஸ் பண்ணிக்கணும். என்ன எழுதியிருக்கணும்னா, பீயிங் அப்ளிகேஷன் மணி ரீஃபண்டட். அவ்வளோதான், சிம்பிள். அப்ளிகேஷன் மணி ரீஃபண்டட். ஓகே, வெரி சிம்பிள். ஸோ இப்போ நம்ம ஃபோர்த் என்ட்ரி பாஸ் பண்ணியாச்சு, ஃபிஃப்த் என்ட்ரி பாஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஒன் சிக்ஸ்த் என்ட்ரி வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கு எவ்வளோ ருபீஸ் பார்க்கலாம். ஆன் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் ருபீஸ் 3 per share. ஸோ நம்ம எவ்வளோ ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணியிருக்கோம், 20,000 ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்கோம். அதே வந்து அலாட்டும் பண்ணிட்டோம். ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி வந்து ருபீஸ் 3 per shareனால நம்ம வந்து என்ன பண்ணணும், 20,000 இன்ட்டு ருபீஸ் 3, 60,000 ருபீஸ்ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலுக்கு டியூ என்ட்ரி பாஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து அமௌண்ட் ரிசீவ் பண்ணதாக காட்டுவோம். ஸோ இதுக்கு எப்படி என்ட்ரி பாஸ் பண்ண போகிறோன்னு பார்க்குறோம். ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் அக்கௌண்ட் டெட்டர் டியூ என்ட்ரி தான் இப்போ பாஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் account debtor to equity share capital account. ஸோ இது வந்து 20,000 ஷேர்ஸுக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் கால் மணி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ருபீஸ் 3 per ருபீஸ் 60,000. ஸோ இப்போ டியூ என்ட்ரி பாஸ் பண்ணிட்டோம். இங்கே நரேஷன் எழுதணும். பீயிங் ஈக்விட்டி ஷேர் ஃபஸ்ட் and final call money
டியூ. இதை எழுதிடணும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் என்ட்ரி அமௌண்ட் ரிசீவ் பண்ணதாக காட்டுவோம். 7th என்ட்ரி வந்து இப்போ நம்ம அமௌண்ட் ரிசீவ் பண்ணிட்டோம் ஃபஸ்ட் அண்ட் ஃபைனல் காலில். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெட்டர் டு ஈக்விட்டி ஷேர் first and final call. First and final call to equity share first and final call account. Narration வந்து being amount received. Being amount received. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹60,000. That's all. Thanks for watching. Thanks for watching. Please do like, share and subscribe.